5th month ஸ்கேன், அனாமலி ஸ்கேன் இல்லை டார்கெட் ஸ்கேன்னு இதுக்கு பேருங்க. நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து உங்கள் ப்ரெக்னென்சியில் வெயிட் பண்ணுற ஒரு ஸ்கேன் இதாக கூட இருக்கலாம். ஈவன் ஒரு டாக்டருக்கு கூட அனாமலி ஸ்கேன் ஒரு மேஜர் செக்லிஸ்ட் டிக்காக இருக்கு. ஏன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அனாமலி ஸ்கேனில் நம்ம குழந்தையோட உறுப்புகளை தான் ரொம்ப டீட்டெயிலாக செக் பண்ணுறோம். நமக்கு குழந்தையோட உறுப்புகளை நம்மளோட ப்ரோபுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அண்ட் பேபி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருப்பாங்க அண்ட் பேபியோட போன்ஸ் ரொம்ப ஆசிஃபை ஆகாமல் அந்த அல்ட்ராசவுண்ட் ஷேடோஸ் ரொம்ப இல்லாமல் நம்ம உறுப்புகளை இவாலுவேட் பண்ண முடியும். நம்ம மெயினாக ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் நம்ம பேபியோட இவாலுவேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ பிரெயின், ஹார்ட், கிட்னிஸ், ஸ்பைன், இதுக்கு அடுத்து நம்ம லிம்ப் இவாலுவேஷனும் பண்ணுவோம். ஸோ ஆர்கன் இவாலுவேஷன் இஸ் த மேஜர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் திஸ் ஸ்கேன். பட் அனாமலி ஸ்கேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆர்கன்ஸுமே நல்லா இருக்கு, அந்த டைமுக்கு ஒரு ஃப்ரேம்ல யுவர் ஆர்கன் growth, the baby's growth is good. பட் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரலாங்க. ஸோ அனாமலி ஸ்கேன்ல எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் நார்மலா இருந்தாலும் பிகாஸ் த பேபி இஸ் க்ரோயிங் அண்ட் இட் இஸ் இவால்விங், அனாமலி ஸ்கேன்ல நமக்கு ஃபைண்டிங் இல்லாம இருந்தாலும் சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் அரைஸ் லேட்டர். ஸோ பேபியோட ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல, பிளாசண்டா எப்படி குழந்தைக்கு ரத்த ஓட்டம் சீரா கொடுக்குதா, தண்ணி அளவு கரெக்டா இருக்கா, பேபி உள்ள கம்ஃபர்டபுளா இருக்காங்களாங்கிறதையும் நம்மளால growth ஸ்கேனுக்கு முன்னாடி இதுலயே முன்கூட்டி தெரிஞ்சுக்க முடியும்.